ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சுகஸ்தானமாகிய 4 அமருகிறாருங்க. மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக நீச்ச நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிலும் நுழைகிறார். அங்கு மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறாருங்க. ராசிக்கு சகாயமான செவ்வாயும் கேதுவும் இணைந்து இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. குறிப்பாக ரிஷபராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சனியும் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பெண்மணிகள் நிம்மதியாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றினால் ஏற்படக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகம் ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாகவே தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கேது மற்றும் செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் நிறைவாகவே ரிஷபராசிக்கார பெண்மணிகளை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய். அவர் கேதுவோடு இணைந்து தனது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் பதிக்கிறார். கலஸ்திரக்காரராகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் மங்களகரமான இடமான சுகஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நுழைவது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாகவே குழப்பமின்றி தடுமாற்றமின்றி செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அதே சமயம் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த தருணத்தில் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வாய்ப்புகளை தானாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். ஏனென்றால் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிறைவான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் 4 அமர்ந்து கொண்டு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அர்த்தாஷ்டக செவ்வாயாக 4ஆம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். குறிப்பாக இந்த வேளையில் ஆமை வேகத்தில் நடைபெற்ற பணிகளை துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீச்ச நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உறுதியாகவே இழுபறியில் இருந்த பல நிகழ்வுகள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் குறிப்பாக தாய்வழி உறவு முறைகளிடம் இருந்த மனஸ்தாபம் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிரமம் நிறைந்த பணிகளை இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் முன்கோபத்தை முற்றிலுமாக குறைத்து குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது
எட்ரா வெத்தலைய முடிடா கல்யாணத்தை என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை மங்களக்காரகன் உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோக ரீதியாக நீச்ச நிவர்த்தி பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக வளர்ச்சி கிடைக்கும். எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையில உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்த சக பணியாளர், மேல் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் இடமாறுதலை சந்திப்பார்கள். இல்லாற்றுனா அவர்கள் மனதில் நல்ல மாறுதல் உண்டாகும். அவர்கள் உங்களுடன் இணக்கமாக பணிபுரியக்கூடிய சூழல் உருவாகுங்க. எனவே இந்த வேளையில் பணி சார்ந்த சூழலில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை தவிர்த்து உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதியாகவே மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக உழைத்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய பணிகள் அனைத்தையும் விரைவாக செய்து முடிக்கிறாருங்க. சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பணிகளை கூட திறன்பட சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த காரியங்களில் நீங்கள் நினைத்தபடியே காரிய வெற்றியை நிறைவாக பதிவு செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த வேளையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை இழந்த சூழலில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களில் நல்ல மாறுதல் உறுதியாகவே கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் உறுதியாகவே முற்றிலும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுப்பார் செவ்வாய். தானாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு